பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே அகஸ்தீஸ்வரம் சிஎஸ்சி சாபி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாராவிற்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாக நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மனையை சங்கீத பண்ண கடப்போம். வாருங்கள், நம்மை உண்டாக்குன கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து புரிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் அணுகினீர்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக நன்றியோடு ஆண்டவரை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் இந்த நாளிலும் தாராதனில் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வத்தின் மூலமாக தாராதனை கவனிக்கின்ற இதில் பங்கு பெறுகின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இன்று எங்களோடு கூட செயலாற்ற அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் கேட்கிற செய்தி, நாங்கள் பாடுகின்ற பாடல், அவருடைய வார்த்தை இவளை அனைத்து மூலமாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதாக நன்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரத்தில் பங்கு வருகின்ற எல்லா மக்களையும் கேட்கின்ற அனைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆண்டவர் நிரப்பும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 41வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 41. தூய தூய தூயா திரியேக தேவா உமக்கே நாடும் சங்கீதம் ஏறுமே என்ற பாடல். Thank you.
வாசிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வேத பாட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 26 முடிய. யோவான் 11 வசனங்கள் 11 முதல் 26 முடிய. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார் என்பதை வாசிக்கப்பட கொடுக்கப்பட்ட வேத பாடப்பகுதியை வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கொரோனா என்ற வைரஸ் பயங்கரமான இந்த வியாதி நிமித்தமாக அகில உலகமெங்கும் ஆண்டவரே மக்கள் தங்களை அருமையானவர்களை இழந்து இந்த பற்பல வியாதினால் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பயங்கரமான வியாதியிலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை மனிதனுடைய பாவத்தின் முதலாக இந்த பயங்கரமான வியாதி எங்களை ஆட்கொள்கிறதோ என்பதை நாங்கள் அறியோம். கடவுளாமை கிருபியாக எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை இதயத்தை ஆண்டு நேராக திருப்பி கடவுளால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட பயங்கரமான வியாதி மக்களை விடுவிக்கப்பட தேவன் அருள்ச்சபடியாக ஜெபிக்கின்றார். திருச்சபைக்காக திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, இந்த தடை உத்தரவு நிமித்தமாக ஆலயத்தில் நாங்கள் வந்தால் கூடி நாங்கள் ஆராதிக்க முடியாத நிலையிலே காணப்படுகிறது. வெகு சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆலயத்தில் எல்லா மக்களும் வந்து சேர்ந்து ஆராதிக்கவும் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயசான நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். அவருடைய சரீர பலகீனத்தை நீங்களாக ஆண்டவர் நல்ல சுகமும் பலம் தந்து நீ பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆட பணி செய்வதற்கான சரீர சுகந்த பலத்தை தந்து பெற்றோரை ஆசீர்வதிப்பினாங்க. பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரு. படத்துடைய வேலைக்காக காத்திர பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஆண்டவர் தாரு. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க. கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆண்டவர் நல்ல விடுதலை தார். பற்பல தேவைக்காக காத்திர பிள்ளைகளுக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரை வியாதி நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு வியாதிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறார். இந்த திருச்செம்பின் வாய்தான் ஆண்டோடு நாமும் தொடர்ந்து மகிமைப்படும்படியாக கிருபை தார். அநேக மக்கள் ஆலயத்தில் வந்து நன்றியோடு ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க.
இந்த கிராமத்தில் வாசமான எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். தூரடங்களே, வெளிநாடுகளே ஆண்டவரே, பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நல்ல சுகபலம் தந்து ஆரோக்கியமாக அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலமாக தாராதை கவனிக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறைகளை மாற்றுவீராக, கஷ்டங்களை மாற்றுவீராக, கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவர் நீங்களாக்குவீராக. தெய்வ சமாதானங்களை உள்ளங்களில் நிரப்புவதாக. நம்முடைய வருகைக்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உண்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி பாடு தேவன்களுக்கு வீசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பகுதியில் கடவுள் தந்து வருகிறதானே மழைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றார். தொடர்ந்து செழுமையான காலங்களை காணபடியாக ஆண்டவர் அறிவித்தார். இப்போ நாங்கள் சிந்திக்கிற நம்முடைய வார்த்தையை எங்களை ஆசீர்வதித்தார். எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் வாசிக்கின்ற யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளும் எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறவராக இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய மேலான ஒரு கிரியை என்னவென்றால் பாவிகளுக்காக தம் ஜீவனை கொடுத்து ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்தார். அந்த கிரியை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்ற போது அவருக்கு அநேக தடைகள் காணப்பட்டது. முரணுத்தார்கள், எதிர்ப்பாளர்கள் அநேகம் காணப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய அந்த கிரியை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. என்னோட தலைப்பு என்னவென்றால் திருத்துவ ஞாயிறு பிதா குமார் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை யாரும் தடை செய்ய முடியாது. அவருடைய கிரியை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அந்த கருத்தின் கிரியையை நாம் வானத்திலே பார்க்கிறோம். ஆகாய விரிவு அவருடைய கருத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறது. வானத்தை பார்த்தால் நட்சத்திரங்கள் இரவணும், அது எண்ண முடியாது. அது அவருடைய கருத்தின் கிரியை. அவர் சூரியனை சந்திரனை படைத்தார், அது அவனுடைய கருத்தின் கிரியை. அவர் ஒளியை தருகிறார், வெப்பம் கிடைக்கிறது, மழை காலத்திலும் மழை கிடைக்கிறது. விதமாக இவைகளெல்லாம் அவனுடைய கிரியையாக நாம் பார்க்கிறோம். இது மனிதனால் தடை செய்ய முடியுமா? முடியாது. கடவுள் எப்பொழுதும் கிரியை செய்கிறவராகவே காணப்படுகிறார். நாம் வாசி கேட்ட திருமறை பகுதியிலே மரித்து போன லாசரை உயிரோடு எடுக்கும்படியாக கிரியை செய்யும்படியாக அவர் செலுத்தினார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதைரியப்படுத்தும் தோமாவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர், நாம் எருசலேமுக்கு போவோம், லாசரு நித்திரையாயிருக்கிறான் என்று சொல்கிறார். சீசுகள் சொல்கிறார்கள், அவன் நித்திரையாயிருந்தார், அவன் எழும்புவார் ஏன் ஆண்டவர் என்று சொல்கிறார். பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மரித்து போனான் என்று சொன்னார். தோபா நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தோபா சொல்லுகிறார், அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்கள் நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள். அதைரியப்படுத்துகின்ற தோமாவாக உண்மையாகவே இயேசுவோடு கூட நாம் சாவோம், தியாகமாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லவில்லை. தோமாவுக்கு தெரியும், ஏற்கனவே யூதேயாவுக்கு நாம் போனோம், அங்கு இயேசுவை கல்லறிந்து கொலை செய்ய பார்த்தார்கள். இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போனால் நாமும் தப்பித்து வந்தோம், இல்லாவிட்டால் நம்மை கொண்டு போட்டிருப்பார்கள். மீண்டுமாக அந்த யூதேயா சென்றார், நம்மை கொண்டு போடுவார்கள், அவரை கொலை செய்வது நம்மை கொல்லுவார்கள், அவரோடு கூட மரிக்க முடியாது போவோம் என்ற அவனுடைய தைரியத்தை, தைரியமில்லாத ஒரு பேச்சை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் தைரியம் உள்ளவர்களாக ஆண்டவருக்காக எப்பொழுது நிலைத்து நிற்கின்ற மக்களாக இருக்க ஆண்டு நம்ம அழைத்திருக்கிறார். இந்த தோமாவை போல தைரியம் உள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பேசக்கூடாது.
ஒரு முறை தாவீது யுத்தம் செய்கிற இடத்திலே தன்னுடைய சகோதரனாகிய எலிபாஸ் பார்க்க முடியாது சென்றார். சகோதரன், நீ சிறுவயது ஏன் இந்த யுத்த களத்திலே வந்தாய் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். சவுல் ராஜா இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்துவானா, அவன் யுத்தம் செய்வான் என்று சொல்லும்போது இந்த சவுல் ராஜா தைரியப்படுத்தினார். இஸ்ரவேலின் இவனார் என்ன முடியும் என்று சொல்லி. ஆனால் தாவீதோ தைரியமாக, இந்த கோலியாத் யார், அவனை நான் வீழ்த்துவேன். ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, நான் அதை வீழ்த்தினேன். இந்த கோலியாத் மாத்திரம் அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் அவனை வீழ்த்துவேன் என்று சொல்லி தைரியமாக சென்று இந்த கவன்கல்லால் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் அன்றாட வாழ்க்கையிலே சத்துருக்களை மேற்கொள்ள வரும் பொழுது நாம் ஒருபோதும் தைரியமற்றவர்களாக காணப்படாதபடி தைரியமுள்ளவர்களாக காணப்படும்படியாக ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இந்த தோமா வார்த்தை தைரியத்தை ஆனாலும் அந்த தோமா விசுவாசமாக அவருடைய விழாவிலே என்னுடைய கையை போட்டாலுடைய அவருடைய கையிலே என்னுடைய விரலை போட்டாலே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நம்ப மாட்டேன்னு சொன்னார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி, தோமாவே நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, உன் கையை எடுத்து என்னுடைய விழாவிலே போடு, உன் விரலை எடுத்து என் கையிலே போடு என்று ஆண்டவர் சொன்னார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவர் ஆண்டவர் விசுவாசித்தார். கிறிஸ்துவினை அதைரியப்படுத்தும் தோமா இயேசு கிறிஸ்து யூதாவிலே சென்று அற்புதம் செய்வதற்கு இந்த லாசருவை உயிரோடு எழுப்பது தடையாக அவர் காணப்பட்டார். நாமும் போவோம், அவர் சாக போகிறார், நாம் அவரோடு கூட மரிப்போம் என்று சொல்லுகின்ற வார்த்தையாக அமைந்தது. அப்படி அல்ல, நாம் மரிப்பதற்காக அல்ல, நாம் வாழ்வதற்காக நாம் கடவுள் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்தால் அந்த கிரியைகளை செய்ய முடியாத நம்மை வைத்திருக்கிறார். நாம் கிரியேற்றவர்களாக வாழக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் சென்றது. அதனால் ஆண்டுடைய விசுவாச வாழ்வு கிரியை உள்ளதாக காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை உள்ள விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுவோம். இரண்டாவதாக அவிசுவாசம் உள்ள மார்த்தாள். இயேசு யூதேயா வருகிறார். பத்தானியாவிலே அதிகமாக ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட குடும்பம் லாசரு, மார்த்தாள், மரியாள். இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு மார்த்தாள் துரிதமாக ஓடி வருகிறாள். ஓடி வந்து அவள் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவன் மறித்து விட்டான், ஆண்டவரே உம்மால் கூடும் என்று சொல்லியிருந்தது. நீர் இங்கே இல்லாததினா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டுள்ளாக நாம் எங்கே அவரை நோக்கி கூப்பிடுவோமோ அவள் மத்தியிலே அவன் வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆலயம் திறக்க முடியாமல் அடைபட்டிருந்தார். இல்லங்கள் தோறும், தெருக்கள் தோறும் ஜப கூட்டங்களும் மக்கள் ஜெபிக்கின்ற குழுக்கள் எழுப்பிவிட்டார்கள். இதை மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற மக்கள் இப்பொழுது ஏராளம். வாஞ்சியத்தோடாக ஆண்டவரை தேடாதவர்களாக, ஆலயத்தை மறந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் அமெரிக்கா தேசத்திலே ஆலயம் மூடப்பட்டு ஆலயத்தில் மக்கள் வராமல் விதமாக வாழ்வரெல்லாம் விளம்புக்கு சென்று வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆண்டவரை தேடுகின்ற காலம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த மார்த்தாள் விதமாக சொன்ன மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னும் செல்லுகிறார். லாசரு அடக்கோணப்பட்ட கல்லறையிலே பார்க்க வேண்டும் போவோம் என்று சொல்லுகிறார். இந்த மார்த்தாள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே அவள் மரித்து 4 நாளாயிட்டே, நாறுகின்ற இந்த சகோதரனுடைய உடலை பார்க்கவா போக வேண்டும்? இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், மரித்தோருக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவிசுவாசம் நீங்கும்படியாக அவர் தைரியமாக அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லாசருவே எழுந்து வா. சத்தம் மறைந்து போது லாசருடைய செவியிலே தொனித்தது. உயிரோடு இருக்கிற மனிதனுடைய செவியிலே ஆண்டோட வார்த்தை இன்னும் தொனிக்கவில்லை.
எவ்வளவுதோ அவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டால் உணர்வற்றவர்களாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காயின் ஒரு விதவினுடைய மகனை பாடியிலே வைத்து சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவர் வாலிபனே எழுந்து என்று சொன்னார். வாலிபன் மரித்து போனவன், அவனுடைய சரீரத்தில் உயிர் இல்லை. ஆண்டுடைய சத்தம் மரித்து போன நாயின் ஒரு விதவினுடைய மகன் காதிலே கேட்டது. லாசரு மரித்து போனவன் 4 நாள் ஆயிற்று, நாருமே செல்கிறாள். ஆனால் மரித்து போன லாசருடைய காதுகளிலே இயேசுநாதர் லாசருவே நீ எழுந்திரு சொன்ன வார்த்தை சத்தம் கேட்டது. உயிரோடு இருக்கிற மனிதனுடைய காதுகளிலே இந்த ஆண்டோட சத்தம் கேட்கவில்லையே. மனம் திரும்பு என்று சொன்னால் மனம் திரும்பவில்லையே. இன்னும் அவர் பாவத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தும் செத்து போனவர்களே போல ஏனோ ஆண்டவரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. மரித்து போனவன் அவன் உயிர் தொடர்ந்தான், இழந்து வந்தான் என்பதை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள மாத்தாள் இப்பொழுது ஆண்டவரை விசுவாசித்தாள். விசுவாசித்து விதமாக அவள் சொல்லுகிறாள், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிகள் மரித்தால் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசி என்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாராகி கிறிஸ்து இதை நான் விசுவாசிக்கிறேன். அவன் சகோதரன் லாசரு உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய குமாரன் இவர் கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொன்னார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மார்த்தாவனை போல அவிசுவாசம் எல்லாம் நாம் வாழாம். விசுவாசத்திலே தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவி சாய்ந்து அவருக்கு கீழ்ப்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக முன்னேற நம்மை அனுப்பிப்பார். மூன்றாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அபகரிக்கும் அபிமெலேக் பெலிஸ்தருடைய ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஈசாக்கு இந்த எகிப்து தேசத்தில் பெலிஸ்தர் தேசத்திலே வாசப்படுகிறார். கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். மந்தைகள் பெருகிறது, தானியங்கள் விளைந்து 100 மடங்கு ஆகிறது. அபிமெலேக் இந்த ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கிருந்த எங்களை விட பெருகிருவீங்க, ஐஸ்வர்யமாகிறீங்க, என்று போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஈசா புறப்பட்டு மனோர்மார்க்கமாக கடந்து சென்று அவன் கூடாரம் போடுகின்ற இடத்திலே சென்று கூடாரம் போட்டு அவன் தூத்து போட்ட ஏற்கனவே ஆபிரகாம் தோண்டிய துறவுகளை எல்லாம் தூத்து போட்டார்கள். அதை தோண்டுகின்றார். உடனுடன் தானே அபிகே இந்த அபிமெலேக்கு ஈசாக்கின் துறவுகளை அவர் தூத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிமெலேக் ஈசாக்கு தோண்ட துறவுகளை தூத்து போட்டார். நாம் செய்ததான காரியங்களை இன்னொரு தடையாக இருந்து அதை அழித்து போட்டால் நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு துறவு தோண்டி ஊற்று தண்ணீர் எடுப்பது என்றால் சாதாரண காரியம் அல்ல. பல நாட்கள் இது சென்றிருக்கும். நல்ல தண்ணீரை காண்பது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்கள் இது எங்களுடைய துறவு, தோட்டத்தில் தடை செய்யுது. அவன் தோண்டட்டு நல்ல தண்ணீரை காணட்டு பிற்பாடு அதை அபகரித்துக் கொள்ள வேண்டும். அபகரிக்கின்ற எண்ணம் அபகரிக்கும் அபிமெலேக் அநேக மக்கள் இருக்கிறார்கள். சகோதரனுடைய நிலத்தை எல்லை கல்லை மாற்றுவது, பொருட்களை அபகரிப்பது, ஏழை எளிய மக்களை அபகரிப்பது எல்லாம் ஆண்டுடைய பார்வையிலே பாவம், அது சாபமாக இருக்கிறது. பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக என்று ஆண்டுடைய கற்பனை. அபிமெலேக் தோண்டு வராம செய்யல, தோண்டி முடித்து நல்ல தண்ணீரை கண்டுபிடித்து எங்கள் துறவு என்று சொல்லி அபகரித்தார். ஈசா கொஞ்சமே சொல்லவில்லை, அமைதியாக செல்கிறார். அதற்கு ஏசேக் என்று சொல்லி பெயரிட்டார். இரண்டாவதாக கஷ்டப்பட்டவர்களிடத்திலே துறவு தோண்டுகிறார்.
தோண்டும் போது ஒன்று சொல்லவில்லை, தோண்டி முடித்து நல்ல தண்ணீர் வந்தது. நல்ல தண்ணீர் வந்த பிற்பாடு மீண்டும் அபிமெலேக் வந்து இந்த துறவும் எங்களுடையது என்று சொல்லி அபகரிக்கின்றார். அப்போது ஈசாக்கு என்ற ஒரு வார்த்தை சொல்லாமல் அதற்கு சித்ரா என்று சொல்லி பெயரிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு இடத்திலே சென்று துறவை தோண்டுகின்றார். என்னும் வருவாய்ந்த ஒரு எண்ணம் தான் இருந்தாலும் மூன்றாவது முறை வரவில்லை. நல்ல தண்ணீரை கண்டார்கள், அதற்கு ரகோபோத் என்று சொல்லி பெயரிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அபகரிக்கும் தன்மை உள்ளவர்கள் மத்தியிலே நாம் கிரியை செய்யும் போது அந்த கிரியை ஆண்டவர் வாய்க்கப்படுகிறவராக, நல்ல தண்ணீரை ஊற்றை தருகிறவராக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக மக்கள் இதை செய்தார், அபகரித்தார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோது கைவிட மாட்டார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஆண்டோட கரம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நம் அதேதியும் உள்ள தோமாவை போல இல்லாதபடிக்கு அவனுடைய பணிக்காக, கடவுளாம் மகிமைக்காக தைரியமாக செயல்படுவோம். அவிசுவாசம் உள்ள வாழ்த்தாள், ஆண்டவரே நீர் இங்கிருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டானே, மறித்து போனானே, ஐயோ அவன் நாற்றம் கொடுக்குமே. விசுவாசம் உள்ள வார்த்தை முழுவதுமாக இருந்தது. ஆண்டவர் கிரியை செய்தார். லாசரு உயிர்த்தலோடு எழுப்பினார். அவனுடைய சத்தத்தை மறித்து போன லாசரு கேட்டார், உயிர்த்தெழுந்தார். அப்போ எரிக்க வேண்டும் என்று சொல்லலான நிலையில் இருந்துதான் அவன் பிற்பாடு வந்து ஈசானத்திலே உடன்படிக்கை பண்ணினார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, இனி நாம் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம். இனி நாம் சண்டையிட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம்மை காண்கின்றவர்கள் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே, கருத்துக்கிரிகளை கடவுளை எவ்வளவோ ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆண்டவர் என்று நம் மூலமாக கிரியை செய்கிறார். நம்மை தான் ஆண்டவர் இந்த திருச்சபையிலே, இந்த சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் சபத்திலே தரித்திருந்த வேதத்தை வாசித்து கடவுளுடைய பிள்ளைகளாக தைரியமாக விசுவாசமுள்ளவர்களாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மிகவும் அமைதல், வாக்குவாதம் பண்ண மாட்டார், சாந்தம் பண்ணப்பட்டவர், தாழ்மையோடு தன்னுடைய கடமை மாத்திரம் அவர் செய்து கொண்டே இருந்தார். அவர் அமைதியாக இருக்கவில்லை. ஒரு துறவை மூடிவிட்டாலும் தொடர்ந்து அவர் பணி செய்து கொண்டே இருந்தார். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த நிலையிலாமல் தொடர்ந்து கிரியை செய்வோம். ஆண்டவர் நம் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். ஆண்டுடைய கிரியை நம்மளமாக நடைபெறுவது யாராலும் தடை செய்ய முடியாது. No one can stop our work because God is great. கடவுள் பெரியவர், நல்லவர், அதிசயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்து அந்த நாட்களோடு தானே இந்த பயங்கரமான வியாதி கஷ்டங்கள் இருந்து ஒவ்வொரு மக்களை விடுவித்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறிவிப்புகள். கொரோனா வைரஸ் சம்பந்தமாக 3 மாத காலமாக ஆலயத்தில் ஆராதனை நடைபெறவில்லை. இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆராதனை நாங்கள் உங்களுக்கு நடத்துகின்றோம். இதை பார்வையிடுவதான மக்கள் ஆண்டு நாமத்தை மயக்கப்படுத்துங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆலய ஆராதனை ஆலயத்தில் நடைபெறுவதற்கு ஆண்டவர் அருள் செய்வார். இருந்தாலும் ஆலயம் எல்லா நாட்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். விசேஷமாக ஞாயிறு ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் குடும்பமாக வந்து ஆலயத்தில் நீங்கள் வந்து ஜெபித்து ஆண்டவர் பாடி செல்ல உங்களை அனுபவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கரங்கள் உள்ளதானே மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, இந்த ஸ்தோத்திர காணிக்கைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் வரும்பொழுது வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கைகளிலே அந்த தவ நாட்களிலே தரப்படுதான சுயர்ப்பு உண்டியல் அதை இல்லத்தில் வைத்திருப்பீர்கள். தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை
எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த உண்டியல் காணிக்கை நீங்கள் ஆலயத்துக்கு முன்பாக அது படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் ஜெபித்து தானிய சிறுவனங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஆண்டவர் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நாம் ஆலயத்தில் ஒன்றாக ஆராதிப்பதற்கு கடவுள் உதவி செய்வார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். நான் புதிதாக இந்த ஆலயத்திலே பொறுப்படுத்திருக்கிறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் ஆலயத்தில் ஒன்றாக பார்த்து வாழ்த்து கூற முடியவில்லை. யூடியூப் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு இல்லங்களே நான் பிறந்தநாள் அவர்களுக்கு வந்து ஜெபிக்க வருவேன். கடவுள் தாமே வருநாள் இந்த திருச்சபை மென்மேலும் வளர்ச்சியடைய கடவுள் நாம் மகிமைப்பட நாம் கிரியை செய்கின்ற ஒரு திருச்சபை மாற்றம் அருள் செய்வாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய ஆலயத்தில் நன்றியோடு உம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து இந்த யூடியூப் வாயிலாக இந்த ஆராதனை கவனிக்கின்ற உடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, பிறருடைய பொருளை அபகரிக்க வேண்டும் எண்ணமற்றவர்களாக, நாங்கள் தாழ்மையோடு தாழ்மையாக வாழ்த்துகிறான் நல்ல பண்பை ஆண்டவர் எங்களுக்கு தருபடியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிக சீக்கிரமாக தாலியும் திறக்கப்படும் ஆலயத்தில் உள்ள ஆனந்திக்கு கர்த்தர் கிருபை தாரும். பயங்கரமான தொற்று வியாதினாலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். கடவுள் தெய்வீக பிரசன்னம் ஒரு மக்களோடு கூட இருந்து ஆண்டவர் பலப்படுத்தி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் செய்ததான கடமைகள் எங்களுடைய போக்குவரத்து அனைத்திலும் தேவனுடைய பராமரிப்பாக கூட இருப்பதாக இந்த சமாதானங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தருடைய சுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே சிநேகமும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவாக இருப்பதாக. சமாதான தேவதாம் உங்களோடு உணர்ந்து சகல நாட்களும் சுகத்தோடு பலத்தோடு சகல நன்மையினால் நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.